இந்த வீடியோவில் டூ என்ற சொல்லுக்கு என்ன தமிழ் கருத்து, அது எப்படி வசனங்களில் பயன்படுத்துகிறதுன்றதை வடிவாக அவதானிப்போம். எந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வந்திருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. அப்போ தான் நான் தொடர்ந்தும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். டூ என்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து இக்கு. டூ என்ற சொல்லுக்கு என்ன தமிழ் கருத்து இக்கு. அதாவது இப்போ உதாரணமாக ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்தை இக்கு என்று நினைக்க வேணும். அதாவது அந்த இடத்துக்கு என்று வரும். உதாரணமாக டு இந்தியா, இந்தியாவுக்கு. இந்தியான்றது ஒரு இடம், அதுக்கு முன்னுக்கு டூ வந்தபடியாக இக்கு என்று நினைக்கிறோம் இந்தியாவுக்கு. இப்போ டு ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாண்டா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா வந்து ஒரு இடம் தானே, முன்னுக்கு டூ வந்தால் அதுக்கு என்ன நினைக்க வேணுமே நான் ஆஸ்திரேலியாவுக்கு. அதே மாதிரி ஒரு ஆளுடைய பேர் வந்தால் டு மாலா, மாலாக்கு. டு ராமன், ராமனுக்கு. அப்படி ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த சொல்லை இக்கு என்று நினச்சி விட்டாலே சரி, அதில் வேறு ஒரு குழப்பம் இல்லை. அப்போ இங்கே பாருங்க, டு ஸ்கூல், ஸ்கூல்ண்டா பாடசாலை. ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கு என்ன, பாடசாலை என்ற சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கு. அப்போ டூன்ற கருத்து என்ன இக்கு. அப்போ பாடசாலைக்கு என்று நினைக்க வேணும். அடுத்த டு கனடா, கனடான்றது ஒரு இடம், முன்னுக்கு டூ வந்தால் அதுக்கு என்று நினைக்கணும் கனடாக்கு. டு மை மதர், மை மதர்ண்டா எனது அம்மா, முன்னுக்கு டூ வந்தால் அதுக்கு என்று நினைங்கோ எனது அம்மாவுக்கு. டு மை ஃபாதர், மை ஃபாதர்ண்டா எனது அப்பா, முன்னுக்கு டூ வந்தால் இக்கு எனது அப்பாவுக்கு. டு மை ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்டுண்டா எனது நண்பன், முன்னுக்கு டூ வந்தால் டூண்ட தமிழ் கருத்து என்ன இக்கு. அப்போ எனது நண்பனுக்கு. சரி, இனி நாங்கள் டூவை வச்சு வசனங்களில் அவதானிப்போம். ஐ வில் கோ டு ஸ்கூல், ஐ வில் கோ டு ஸ்கூல். இந்த வசனத்தில் டூ வந்திருக்கல்லோ. சரி பாருங்க, ஐ என்றா நான், கோ என்றா செல்லுதல். கோ செல்லுதல் வந்து ஒரு செயல் எல்லோ, அந்த செயலுக்கு முன்னுக்கு வில் வந்திருக்கு. இந்த வில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறிக்கத்தான் பயன்படுற சொல்லு. ஒரு ஆங்கில வசனத்தில் நீங்கள் வில்லை கண்ட உடனேயே உங்களுக்கு மைண்டில் வர வேணும் இந்த வசனம் ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறிக்குதுன்றது. அப்போ ஒரு செயலுக்கு முன்னுக்கு வில் வந்தால் அந்த செயல் ஃப்யூச்சர், அதாவது எதிர்காலத்தில் தான் நடக்குமென்று எடுக்க வேணும். அப்போ இங்கே கோ செல்லுதல் என்ற செயல் என்ன காலத்தில் நடக்க போகுது, எதிர்காலத்தில். ஐ வில் கோ, நான் செல்வேன். டு ஸ்கூல், ஸ்கூல்ண்டா பாடசாலை, முன்னுக்கு டூ வந்திருக்கு. ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த சொல்லுக்கு நினைக்க வேணும் என்ன. அப்போ பாடசாலை எப்படி நினைக்க வேணும், பாடசாலைக்கு என்று. நான் பாடசாலைக்கு செல்வேன், ஐ வில் கோ டு ஸ்கூல். அடுத்தது ஐ வில் கோ டு டெம்பிள். பாருங்க, ஐயண்டா நான், கோண்டா செல்லுதல். செல்லுதல் ஒரு செயல் என்ன, செயலுக்கு முன்னுக்கு வில் வந்திருக்கு. வில் என்ன காலத்தை குறிக்கும், ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறிக்கும். அப்போ ஒரு செயலுக்கு முன்னுக்கு வில் வந்தால் அந்த செயல் எப்போ நடக்கும், ஃப்யூச்சரில் தான் நடக்கும்னு எடுக்க வேணும். அப்போ ஐ வில் கோ, நான் செல்வேன். டு டெம்பிள், டெம்பிள்ண்டா ஆலயம். ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு என்ன வந்திருக்கு, டூ வந்திருக்கு. அப்போ இக்கு என்று நினைக்க வேணும் என்ன, ஆலயத்தை இக்கு என்று நினைக்க வேணும். ஆலயத்துக்கு, நான் ஆலயத்துக்கு செல்வேன், ஐ வில் கோ டு டெம்பிள். அடுத்தது ஐ வில் கோ டு த ஷாப், ஐ வில் கோ டு த ஷாப். ஐ என்றா நான், கோ என்றா செல்லுதல். கோ செல்லுதல் என்ற செயலுக்கு முன்னுக்கு வில் வந்திருக்கு. பாருங்க, வில் என்ன காலத்தை குறிக்கும், ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறிக்கும். அப்போ ஐ வில் கோ, நான் செல்வேன். டு த ஷாப், ஷாப்பண்டா கடை. ஷாப்புக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கு. ஷாப்பண்டா கடை, முன்னுக்கு டூ வந்தால் இக்கு என்று நினைக்க வேணுமே நான் கடைக்கு. நான் கடைக்கு செல்வேன், ஐ வில் கோ டு த ஷாப். அடுத்த வசனங்களையும் பாருங்கோ. They must go to school, they must go to school. They என்றா அவர்கள், go என்றா செல்லுதல். கோ செல்லுதல் வந்து ஒரு செயல் தானே, அந்த செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட் என்ற சொல்லு வந்திருக்கு. இந்த மஸ்ட் என்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து எழுதி வைங்கோ, கட்டாயம். மஸ்ட் என்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து கட்டாயம். ஒரு செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட் வந்தால் அந்த செயலை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று எடுக்க வேணும். அப்போ இங்கே கோ செல்லுதல் வந்து ஒரு செயல், முன்னுக்கு மஸ்ட் வந்தபடியா, அப்போ கட்டாயம் செல்ல வேண்டும். சப்ஜெக்ட் எழுவாய் வந்து அங்கே தே, தே என்றால் அவர்கள்,
அப்போ அவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டும். டு ஸ்கூல், ஸ்கூல்ண்டா பாடசாலை. ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த சொல்லுக்கு நினைக்க வேணும் என்ன. அப்போ ஸ்கூல்ண்டா பாடசாலை, முன்னுக்கு டூ வந்தால் அதுக்கு நினைங்கோ பாடசாலைக்கு. அவர்கள் கட்டாயம் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். தே மஸ்ட் கோ டு ஸ்கூல். அடுத்தது, we must go to the market to buy some vegetables. We must go to the market to buy some vegetables. இந்த வசனத்தில் 2 இடத்த டூ வந்திருக்கு பார்ப்போம். வி என்றா நாங்கள், கோ என்றா செல்லுதல் ஒரு செயல் என்ன. பாருங்க, மஸ்ட் வந்திருக்கு. மஸ்ட் என்ன தமிழ் கருத்து? கட்டாயம். ஒரு செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட் வந்தால் அந்த செயலை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று எடுக்க வேணும். இங்கே கோ செல்லுதல் வந்து ஒரு செயல், முன்னுக்கு மஸ்ட் வந்தபடியாக கட்டாயம் செல்ல வேண்டும். சப்ஜெக்ட் எழுவாய் வந்து வி என்றால் நாங்கள். அப்போ நாங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும். டு த மார்க்கெட், மார்க்கெட் என்ற சந்தை. சந்தை என்ற சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கு. அப்போ இப்படி அந்த சொல்லுக்கு நினைக்கணும் என்ன, சந்தைக்கு. டு பை சம் வெஜிடபிள்ஸ், பை என்றால் வாங்குதல், அதுக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கு. அப்போ அதையும் எப்படி நினைக்கணும், வாங்குவதற்கு. சம் வெஜிடபிள்ஸ், சம் வெஜிடபிள்ஸ்னால் கொஞ்சம் மரக்கறி. அப்போ நாங்கள் கொஞ்சம் மரக்கறி வாங்குவதற்கு சந்தைக்கு செல்ல வேண்டும். We must go to the market to buy some vegetables. அடுத்தது பாருங்க, he must go to his house. He must go to his house. he என்றா அவன், go என்றா செல்லுதல். அப்போ கோ செல்லுதல் ஒரு செயல், செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட் வந்திருக்கு. அப்போ எப்படி எடுக்க வேணும், அந்த செயலை கட்டாயம் செய்ய வேணுமென்று எடுக்கணும் என்ன. அப்போ செல்லுதலுக்கு முன்னுக்கு மஸ்ட் வந்தபடியாக கட்டாயம் செல்ல வேண்டும். சப்ஜெக்ட் எழுவாய் வந்து ஹி என்றா அவன், அவன் கட்டாயம் செல்ல வேண்டும். டு ஹிஸ் ஹவுஸ், ஹிஸ் அண்டா HIS, ஹிஸ் அண்டா அவனுடைய, ஹவுஸ் அண்டா வீடு. அப்போ ஹிஸ் ஹவுஸ் அவனுடைய வீடு. உனக்கு டூ வந்திருக்கு, நினைக்கணும் என்ன, அவனுடைய வீட்டுக்கு. அவன் கட்டாயம் அவனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். He must go to his house. அடுத்த வசனங்களையும் வடிவா அவதானிங்கோ. You can't go to school today. You can't go to school today. பாருங்க, யூ அண்டா நீங்கள், கோ அண்டா செல்லுதல் ஒரு செயல் என்ன. அதுக்கு முன்னுக்கு காண்ட் வந்திருக்கு. காண்ட் என்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து முடியாது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. காண்டண்டா முடியாது. ஒரு செயலுக்கு முன்னுக்கு கான் வந்தால் அந்த செயலை செய்ய முடியாதுன்னு எடுக்க வேணும். இங்கே கோ செல்லுதல் வந்து ஒரு செயல், அந்த செயலுக்கு முன்னுக்கு கான் வந்திருக்கு. அப்போ செல்ல முடியாது. சப்ஜெக்ட் எழுவாய் வந்து யூ அண்டா நீங்கள். அப்போ நீங்கள் செல்ல முடியாது என்று எடுக்கக்கூடாதுன்னு, உங்களால் செல்ல முடியாது. டு ஸ்கூல், ஸ்கூல்ண்டா பாடசாலை. ஒரு பாருங்க, ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த சொல்ல என்ன செய்ய வேணும், இக்கு என்று நினைக்க வேணும் என்ன. ஸ்கூல்ண்டா பாடசாலை, முன்னுக்கு டூ வந்தால் பாடசாலைக்கு. அப்போ உங்களால் செல்ல முடியாது. என்னத்துக்கு செல்ல முடியாது, பாடசாலைக்கு. இப்போ டுடே இன்று, உங்களால் இன்று பாடசாலைக்கு செல்ல முடியாது. யூ காண்ட் கோ டு ஸ்கூல் டுடே. அடுத்தது, you will go to temple to pray the god. You will go to temple to pray the god. பாருங்க, யூ அண்டா என்ன, நீங்கள், கோ அண்டா செல்லுதல். கோ செல்லுதல் வந்து ஒரு செயல் என்ன. அந்த செயலுக்கு முன்னுக்கு வில் வந்திருக்கு. வில் என்ன காலத்தை குறிக்க சொல்லன்னு படிச்சு நாங்கள், ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறிக்கத்தான் பயன்படும் என்ன. எந்த ஆங்கில வசனத்தில் வந்தாலும் வில்ல கண்ட உடனே உங்களுக்கு மைண்டில் வர வேணும், இந்த வசனம் வந்து எதிர்காலத்தை, அதாவது ஃப்யூச்சர் டென்ஸாக குறிக்குதுன்றது என்ன. வில்லன்ற சொல்லே ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கத்தான் பயன்படுறது. அப்போ பாருங்க, அப்போ ஒரு செயலுக்கு முன்னுக்கு வில் வந்தால் அந்த செயல் எப்போ நடக்குமென்னு எடுக்க வேணும், ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில். அப்போ யூ வில் கோ, நீங்கள் போவீர்கள், அதாவது நீங்கள் செல்வீர்கள். டு டெம்பிள், டெம்பிள் என்றால் ஆலயம். அந்த ஆலயம் என்ற சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கு. அப்போ என்ன செய்ய வேணும், இக்கு என்று நினைக்கணும் என்ன. அப்போ ஆலயத்துக்கு. டு ப்ரே த காட், ப்ரே என்றால் வழிபாடு செய்தல்.
அதுக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கு. வழிபாடு செய்தல் என்ற செயலுக்கு முன்னுக்கும் டூ வந்தால் வழிபாடு செய்வதற்கு நினைக்கணும். என்ன யார? த காட், கடவுளை. நீங்கள் கடவுளை வழிபடுவதற்கு ஆலயத்திற்கு செல்வீர்கள். யூ வில் கோ டு டெம்பிள் டு ப்ரே த காட். அடுத்தது, யூ வில் கோ டு த பிளே கிரவுண்ட் டு ப்ளே ஃபுட்பால். யூ வில் கோ டு த பிளே கிரவுண்ட் டு ப்ளே ஃபுட்பால். யூ அண்டா நீங்கள், கோ அண்டா செல்லுதல். அப்போ கோ செல்லுதல் என்ற செயலுக்கு முன்னுக்கு வில் வந்திருக்கு. அப்போ எப்படி எடுக்க வேணும்? ஒரு செயலுக்கு முன்னுக்கு வில் வந்தால் அந்த செயல் ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் நடக்குமென்று எடுக்க வேணும். என்ன? யூ வில் கோ, நீங்கள் செல்வீர்கள். டு த பிளே கிரவுண்ட். பிளே கிரவுண்டுன்னா விளையாட்டு மைதானம். பிளே கிரவுண்ட் என்ற சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கு. அப்போ எப்படி நினைக்கணும்? விளையாட்டு மைதானத்துக்கு. டு ப்ளே ஃபுட்பால். ப்ளே என்றா விளையாடுதல், அதுக்கு முன்னுக்கும் டூ வந்திருக்கு. அப்போ விளையாடுவதற்கு. என்னத்தை விளையாடுறதுக்கு? ஃபுட்பால். ஃபுட்பால் என்றால் கால்பந்து. நீங்கள் கால்பந்து விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானத்திற்கு செல்வீர்கள். யூ வில் கோ டு த ப்ளே கிரவுண்ட் டு ப்ளே ஃபுட்பால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, தொடர்ந்து நான் போடுற வீடியோக்களை பார்த்து படித்து நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த அறிவான ஆக்களாக நிச்சயம் பெற வேணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.